தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை. அவர் வழியில் நானும் ஆக சொன்னதை செய்வதைத்தான் சொல்லுவ என்பதை தமிழக மக்கள் எனது உறுதி வழியாக வழங்குகிறேன். கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். ஆக அந்த வகையில சீனி சக்கர சித்தப்பா ஏற்றெழுதி நக்கப்பா நானும் 100 அறிக்கையில எதையாவது ஒண்ணு நிறைவேற்றிருப்பாங்கன்னு மாத்தி பாக்குறேன். ஒரு மண்ணின் செயல இந்த தேர்தல் அறிக்கை ஒரு கேடு. இவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு நாசமத்து போக வேண்டியதான். கருணாநிதித்தனம் பெரியார்த்தனம் ஏதாவது இருந்தா சொன்ன வாக்குறுதியில 5 நிறைவேற்ற சொல்லுங்கடா. வெக்கம் கெட்டவங்கடா. மொத்த பெரியார் ஏன் நீங்க தீ குடிக்க கூடாது? திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சு 2021. அந்த தேர்தல் அறிக்கைக்கு பேரு ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன். திமுகவுடைய கதாநாயகன் என்று இன்றைய திமுகவுடைய கதாநாயகன் திராவிட இனத்தினுடைய போர்வால் பெரியாருடைய தடியை பிடித்து கைத்தடியை பிடித்து அரசியல் பயின்று, அண்ணாவுடைய விரல் பிடித்து அரசியல் படித்து, கருணாநிதியுடைய அந்த மஞ்சள் துண்டுல தொங்கியே அரசியல் பயின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை. திமுகவுடைய கதாநாயகன் தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட 524 பக்கம். அதை படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில முதல் 100 பக்கங்கள், இந்த முதல் 100 பக்கங்களை நான் ஆட்சிக்கு வந்த 6 மாத காலத்தில் போர் நடவடிக்கை எடுத்து நான் நிறைவேற்றுவேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தனி அமைச்சகம் அமைக்கப்படும். தலைவர் கலைஞர்களின் புகழ்பெற்ற வாசகம் உங்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்கும். அது சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பதாகும். அவர் வழியில் நானும் ஆக சொன்னதை செய்வதைத்தான் சொல்லுவ என்பதை தமிழக மக்கள் எனது உறுதி வழியாக வழங்குகிறேன். அந்த வாக்குறுதி என்னன்னா, திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம். முதல் வாக்குறுதி. ஆக அந்த வகையில வற்புறுத்திருக்கிறா. கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். ஆக அந்த வகையில சீனி சக்கர சித்தப்பா ஏற்றெழுதி நக்கப்பா செஞ்சேலா. முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும். கண்டேலா. அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறை கேட்கும் முகாம்கள் நடத்தப்படும். ஐயா நடத்தினேலா. பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும். சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும். ஆவின்பா லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கொண்டு பெட்ரோல் விலை 3 ரூபாய், டீசல் விலை 5 ரூபாய், கேஸ் விலை 100 ரூபாய் குறைக்கப்படும். குறைச்சேலா. அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளின் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 30 விழுக்காடு 40 விழுக்காடாக மாற்றப்படும். சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியில் உயிரிழந்த காவலருக்கு 1 கோடி வழங்கப்படும். நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் வாழ்வோர்களுக்கு பட்டா வழங்கப்படும். இப்படியே போனோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நானும் 100 அறிக்கையில எதையாவது ஒண்ணு நிறைவேற்றிருப்பாங்கன்னு மாத்தி பாக்குறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கட்டமில்லா பயணச்சலுகை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்படும். புகழ்பெற்ற இந்து கோவில் ஆன்மீக சுற்றுலா 1 லட்சம் பேருக்கு 25,000 வழங்கப்படும். தமிழகத்தில் ரயில் பாதை இல்லாத 16 முக்கிய வழித்தடங்களில் புதிய ரயில் அமைக்கப்படும். திருச்சி, மதுரை, சேலம், நெல்லை, கோவையில் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும். வேலூர், கரூர், ஓசூர், ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும். ஓலா 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 ஓலம்மா. பள்ளி மாணவர்களுக்கு காலையாக ஊட்டச்சத்து மாவாக பால் வழங்கப்படும். உப்புமா. கூட்டுறவு வங்கியில் 5 கோடிக்கு உட்பட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். கருணாநிதி தனம் 100 நாட்கள் வேலை திட்டம் 150 உயர்த்தப்படும். பெரியார் தனம் 30 மேற்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். திராவிட தனம் ஒரு மண்ணின் செயல. இந்த தேர்தல் அறிக்கை ஒரு கேடு. இவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு நாசமத்து போக வேண்டியதான்.
வெக்கம், மானம், சூடு, சோரணை, ஈனம், திராவிடம், ஓங்கோல்தனம், கருணாநிதித்தனம், பெரியார்த்தனம் ஏதாவது இருந்தா சொன்ன வாக்குறுதியில 5 நிறைவேற்றன்னு சொல்லுங்கடா, வெக்கம் கெட்டவங்களா அப்படின்னு இடும்பாலங்கார்த்தி ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கான். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுத்தது நான் தான். இந்த பாஸ்ங்கிற பாஸ்கரம் படத்துல ஸ்டேட் பேங்க்ல வந்து சந்தானத்துடைய மாமா மேனேஜர் இருப்பாரு, அவருக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க. எனக்கு இப்ப எதுக்கு பாராட்டு விழா, நான் என்னத்தை சாதிச்சுட்டு இப்ப பாராட்டு விழா, அப்புறம் என்ன மையத்துக்கு இங்க வந்த அப்படின்னு சந்தானம் கேட்பாரு. சந்தானம் கேட்டத போய் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து கேட்க முடியுமா? சீச்சி, நம்ம சீமான் தம்பி கட்டுக்கோப்பா பேசணும், கண்ணியமா பேசணும், நம்ம வேற ஒழுக்கமா பேசணும், அப்படி கேட்க முடியாது முதலமைச்சர். அப்புறம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணல? பக்கத்தில் இருக்கிற பரந்தூருக்கு போக முடியாத உங்க வண்டி மதுரை போய் அரிட்டாப்பட்டிக்கு ஏன் போகுது? ஏன்னா உங்க பரந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏகனாபுரம் பக்கத்துல உங்க சொந்தக்காரங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு 2000 ஏக்கர் நிலம் இருக்கு. ஏர்போர்ட் வந்தா அங்க மால் கட்டலாம், சூப்பர் மார்க்கெட் கட்டலாம், ஹோட்டல் கட்டலாம், அங்க டாஸ் மார்க் கட்டலாம், அதுல நீங்க ஃபுல் மார்க் வாங்கி பாஸ் ஆகலாம். அதனால நீங்க ஏர்போர்ட்டை தடுக்கு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்க, பொழைச்சிக்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வீணு. அவரை மீண்டும் மீண்டும் நீ வந்து டெம்பர் ஆக்கி பேசுவாரு. ஒரே ஒரு வழி இருக்கு, மொத்த பெரியாரிஸ்டும் ஏன் நீங்க தீ குளிக்க கூடாது? நீங்க தீ குளிச்சா அவர் பெரியார பேச விட்டு வரல. யோ சொன்னா கேளு, நல்ல யோசனை, அதை விட்டு நான் கூட ஸ்பான்சர் பண்றேன். தீ குளிக்க வேண்டாம், நீ ஒண்ணு பண்ணு, மொத்த பெரியாரிஸ்டும் பெரியாரை சீமான் பேசியதை கண்டித்து கன்னியாகுமரியில் கிளம்பி காஷ்மீருக்கு போ, நடைபயணமா போ, நீதி கேட்டு நெடும்பயணம் போ, அங்கே தங்கிருப்பா. வந்துடாத, சனியம் முடிச்சவங்க வந்துடாதீங்க, அங்கே தங்கிரு. நான் மொத்தமா நாங்க இந்த திறனதை திரட்டியாவது காசுரம் போயிரு. இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்க, மொத்த பெரியாரிஸ்டும் சீமான் பெரியார பேசுற வரைக்கும், பேசுற நிறுத்துற வரைக்கும் நாங்க யாருமே குளிக்க மாட்டோம்னு முடிவெடுங்க. உங்க வீட்டிலே விளக்கு மாத்த வச்சு உங்களை அடிச்சு விட்டுருவாங்க. பெரியார் மாதிரி தெரியுங்க.